நேற்று நவம்பர் 10 நம்மளுடைய இந்திய தலைநகர் நியூ டெல்லியில ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார்ல வச்ச ஒரு குண்டு வெடித்து கிட்டத்தட்ட 13 பேர் இப்போதைக்கு உயிரிழந்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 40க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல சில பேர் பெர்மனன்ட் டிசபிலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது எந்திரிச்சு நடக்க முடியாது, அவங்களுடைய கைகளை பயன்படுத்த முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த குண்டு வெடிப்பால அப்படிங்கிற நியூஸ் இப்ப பரவிட்டு இருக்கு இல்லையா. இதை தொடர்ந்து இன்னொரு சதி வேலைக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அதிர்ஷ்டவசமா நம்மளோட இந்திய போலீஸ் அதை கண்டுபிடிச்சு அந்த சதி வேலையை முறியடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதான் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன், அந்த போட்டோ தெளிவா பாருங்க. அந்த போட்டோல நடுவுல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பெயர் தான் அகமது சையத். இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தெலுங்கானால ஒரு டாக்டரா இருக்கான். டாக்டரானா ஒரு டாக்டர் மாதிரி ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கான். அது எங்க இருந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனால இருந்து. ஒரிஜினலாவே படிச்சு வாங்கினானா இல்ல சைனால இருந்து எப்படியோ டூப்ளிகேட்டா வாங்கினானா அப்படிங்கறத பத்தி தெரியல. நம்ம தெலுங்கானாலேயே ஒரு கிளினிக் நடத்திட்டு இருக்கான். இந்த கிளினிக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மிகப்பெரிய சதி வேலையை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய மக்களுக்கு விஷம் வச்சு கொல்றதுக்கு, பாய்சன் பண்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது எதுல வச்சு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எதன் மூலியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதிக அளவுல இந்தியாவில எங்கனாலும் அது கிடைக்கும். இந்த ஆமணக்கு விதையில இருந்து ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை இவன் கண்டுபிடிச்சிருக்கான். இதோட பெயர் லீதல் டோஸ் 50 ml. இதை கேட்கறதுக்கு பாருங்க, அந்த 50 ml அப்படின்னு கேட்கறப்ப ஏதோ ஒரு மருந்து பொருள் நம்மளுக்கு உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சுன்னா மருந்து எடுப்போம் பாத்தீங்களா, அதுக்கு உண்டான பேர் மாதிரியே இருக்கா. இப்படி இந்த மருந்து பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷத்தை கண்டுபிடிச்சிருக்கான் இந்த ஆமணக்கு விதையில இருந்து. இது இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கானா, முதல்ல இந்தியாவில தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உலக அளவுல தி ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து, அதாவது இந்த விஷத்தை அதிக அளவுல பயன்படுத்துவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பலா ஒட்டு மொத்தமா நிறைய மக்களை எந்தவித ரத்தமும் சிந்தாம, எந்த ஒரு துப்பாக்கி சூடோ இல்ல குண்டு வெடிப்போ இல்லாம அமைதியான முறையில லம்சமா அதிக மக்களை ஒரே நேரத்துல கொண்டுடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவுலையோ இல்ல அவங்க குடிக்கிற தண்ணியிலையோ ஜூஸ்லயோ எதுனாலும் கலந்துடலாம். சரி, விஷம் கலந்த ஒரு உணவுனா சாமானிய மக்கள் யாரா இருந்தா கூட ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதான் இந்த ரிசின் அப்படிங்கிற இந்த பாய்சனோட ஒரு சிறப்பம்சம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிசினுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. அதாவது நீங்க மூந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாசமும் வராது, இதுக்கு டேஸ்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த உணவோடையோ எந்த லிக்விட்லயோ அதை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டா கூட அது எந்த லிக்விட் என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல தான் இருக்குமே தவிர கலர் கூட சேஞ்ச் ஆகாது. ஆக மொத்தத்துல இந்த ரிசின் அப்படிங்கிற பாய்சனை எடுத்துக்கிறவங்களுக்கு நம்ம இந்த பாய்சனை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது. இதை தாண்டி இவங்க இந்த ரிசன் மருந்து எடுத்துக்கிட்டவங்க, இந்த பாய்சன் எடுத்துக்கிட்டவங்க உயிரிழக்கிறதுக்கு 32 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. அது வரைக்கும் இந்த பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கே தெரியாம இந்த பாய்சன் எடுத்துருவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புல கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாத்தையுமே செயலிழக்க வச்சு மயக்க நிலைக்கு கொண்டு போகும். அப்படி இல்லைன்னா தலை சுத்து, வாமிட்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரும். அது கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டா கியூர் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான மருந்துகள் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவன் பாம்பு கடிக்கு கூட இப்ப மருந்து இருக்கு. ஆனா அந்த ரிசின் அப்படிங்கிற பாய்சனுக்கு மருந்தே கிடையாது. அப்படியாப்பட்ட இந்த விஷ மருந்து தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் இந்த அகமது எம் சையத் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி. சரி, இவன் ஏன் அது பண்ணிட்டு இருக்கான், இவனுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் விசாரணையில முதல் கட்டமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லியில நடந்த பாம்பு பிளாஸ்ட் இருக்குல்ல, குண்டு வெடிப்பு, அதை தொடர்ந்து இவங்க இந்த மருந்தை, இந்த பாய்சனை இந்தியாவில சில இடங்கள், முக்கியமான இடங்கள்ல அதிகமா மக்கள் கூடுற இடத்துல அவங்களுடைய உணவு இல்ல தண்ணீரா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல கலந்து அதிக அளவுல ஒட்டுமொத்தமா நிறைய மக்களை கொன்று குவிக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய பிளான். உன்னை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் மட்டும் இல்லாம முதல்ல நான் உங்களுக்கு போட்டோ காட்டினேன் இல்லையா, இந்த போட்டோல இந்த சதி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்து நடுவில் இருக்கிற இந்த அகமது சையத் அப்படிங்கிறவன். அது மட்டும் இல்லாம இவனோட 2 பக்கத்திலும் இருக்கிறதுல ஒருத்தனுடைய பெயர் முகமது சுஹைல், இன்னொருத்தன் பெயர் முகமது அசாத். உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற ISIS தீவிரவாதிகள், அதாவது பாகிஸ்தானால சப்போர்ட் செய்யப்பட்டு உலகத்துல நிறைய சதி வேலைகளை ஏற்படுத்துற இந்த ISIS தீவிரவாதிகள் தான் இந்த இரு பக்கமும் இருக்கிறாங்க. இந்த 2 தீவிரவாதிகள் கூட தான் சையத் தொடர்பு வச்சிருக்கான். இவனோட தொடர்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலிபோன்ல டெலிகிராம் அப்படிங்கிற ஆப் மூலியமா கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். இவன் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த இந்த டெலிகிராம் மெசேஜ்ல போலீஸ் ட்ராக் பண்ண வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் அடுத்த சில மாதங்களுக்கு மிகப்பெரிய சதிவேல்கள் ஏற்படுத்துறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய நகரங்கள், ரொம்ப குறிப்பா லக்னோவா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், அகமதாபாதா இருக்கட்டும், இங்க மக்கள் அதிகமா கூடுற இடம். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், மக்கள் அதிக அளவு கூடுற இடத்துல அவங்க
சாப்பிடக்கூடிய உணவுல வந்து இந்த ரிசின் அப்படிங்கிற பாய்சனை வந்து கலந்து மக்களை வந்து கொன்று குவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. இப்ப நமக்கு எழக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த ரிசின் அப்படிங்கிற இந்த பாய்சன் வந்து இப்பதான் முதல்ல இவன் பயன்படுத்த போறானா, இதுக்கு முன்னால எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1970 லண்டன்ல வந்து இந்த ரிசின் அப்படிங்கிற பாய்சனை உட்கொண்டு ஏகப்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. அதாவது இதே மாதிரி தீவிரவாதிகள் கம்யூனிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற மக்களா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒன்று கூடின ஒரு கேதரிங், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு மீட்டிங்ல அவங்க சாப்பிடுற உணவுல வந்து இந்த ரிசனை கலந்துருக்காங்க. அந்த உணவை சாப்பிட்டா அத்தனை மக்களும் அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சதி வேலை தான் இப்போ இந்தியாவில் நடக்க போவதாக இருந்தது. ஏதோ ஒரு கருணையால நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப விசாரணை இருக்கிற இந்த தீவிரவாதி இதுக்கு மேல என்னென்ன சொல்ல போறான் அப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. ஏன்னா இவனை விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு பின்னால இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க, இன்னும் மற்ற மாநிலங்கள் மாவட்டங்கள்ல இவன மாதிரி யாராவது செயல்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிற தகவல் தெரிய வரும் அப்படின்னு போலீஸ் இப்போதைக்கு சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்ட விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஃபர்தரா நம்மளுக்கு தெரிய வரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.